ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. மணியாரக்குப்பம் ஸ்ரீ ருத்ராணி பார்வதி மகாகாளி காலராத்திரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு மயான கொள்ளை சூறை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மணியாரக்குப்பம் கூற்றோடு பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ருத்ராணி பார்வதி மகாகாளி காலராத்திரி அம்மன் ஆலயம் சார்பாக வீராங்குப்பம் பாலாற்றின் 3ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாய் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வீராங்குப்பம் பாலாற்றில் கடந்த பௌர்ணமி அன்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருவுருவம் செய்து மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் சிறப்பு பூஜை நடைபெற்று வந்தது. முன்னதாக மணியாரக்குப்பம் கூற்றோடு பகுதியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ருத்ராணி பார்வதி மகாகாளி அம்மன் ஆலயத்தில் உள்ள நவசக்தி அம்மனுக்கு அதிகாலை முதல் பல்வேறு மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் செய்து வஸ்திரம் உடுத்தி பொன், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் மூலம் அம்மனை அலங்கரித்து சிறப்பு அர்ச்சனை வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பூக்களால் ஆலயத்தில் பூங்காரகம் அலங்கரித்து சிறப்பு வர்ணனை பம்பை மேளம் முழங்க வர்ணனை பூஜை செய்து ஆலய குரு சக்தி மணி சரவணன் நாது அகோரி சுவாமி அவர்கள் தலைமையில் பூங்கரகத்தை தூக்கியபடி வீராங்குப்பம் தேசிய நெடுஞ்சாலை வீதிகள் வழியாக சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் தாரை, தம்பட்டை, பம்பை, உடுக்கை மேளதாளங்களுடன் மங்கள வாத்திய இசை முழங்க வீராங்குப்பம் பாலாற்றுக்கு வந்து சேர்ந்தது. அம்மன் தேரில் டிஜே ஆடியோ சாங்ஸ் மூலம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வேடம் அணிந்து வழி நெடுக்கும் பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் வீராங்குப்பம் பாலாற்றில் மணலால் அலங்கரிக்கப்பட்டு இருந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனிடம் வந்து அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா அசைவ கும்பம், கருவாடு உணவு வகைகள் படைத்தல், நவதானிய வகைகள் படைத்தல், கொழுக்கட்டை உள்ளிட்ட உணவு வகைகள் படையல் செய்து மகா தீப ஆராதனை நடைபெற்று இதில் வீராங்குப்பம், மணியாரக்குப்பம், மேல் சாணக்குப்பம், குமாரமங்கலம், மேட்டூர், தென்னம்பட்டு, மலையம், சின்ன பள்ளிக்குப்பம், அரங்கல், துருக்கம், பாப்பனப்பள்ளி, வடசேரி, கரும்பம், தேவலாபுரம், எல்மங்குப்பம், சான்றோர் குப்பம், சோலூர், பெரியாங்குப்பம், ஆலாங்குப்பம், மின்னூர், ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மயான கொள்ளை மகாசூரை திருவிழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் அருள் பெற்றனர். இதில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மகா அசைவ உணவு பிரியாணி வழங்கப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் திருமலை.
மொத்தம் கையை வச்சுனே இருக்கிறாம பெரியரு. போனால் 50,000 காசு கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட போயிடலாம். பிரியாணி வாவ். அப்படியே அப்படியே அப்படி பாருங்க.